கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம். மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வருகிறோம். இந்த நாட்களில் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருப்பது சங்கீதம் 85:12 வசனம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் தருகிற நன்மை நம்மிடத்தில் வராதபடி தடுக்கிற அநேக காரியங்கள் உண்டு. பிரியமானவர்களே, இந்த விஷயத்திலே அந்த காரியங்களெல்லாம் நாம் அறிந்து கொண்டு அதுக்கு விலகி ஜீவித்தால் நமக்கு நன்மை பூரணமாய் நம்மை வந்தடையும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது நாம் செய்கிற தீட்டான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள். எரேமியா 2:7 வசனத்தில் நமக்கு செழிப்பை வரவிடாமல் தடுப்பது, நன்மையை வரவிடாமல் தடுப்பது அருவருப்பு, தீட்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால இந்த அருவருப்பு நமக்கு தீட்டான காரியத்தை, அருவருப்பான காரியத்தை நமக்கு கொண்டு வருவது நம்முடைய மீறுதல்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் மீறி நடக்கும்போது, தேவன் வைத்திருக்கிற நியமத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் மீறி நடக்கும்போது இந்த அருவருப்புகள் நம்முடைய நன்மைகளை தடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 9:4 வசனத்தை வாசிக்கும்போது, அருவருப்பினாலே ஜனங்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட்டு பெருமூச்சு விடுகிறார்கள். பெருமூச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அதிக கஷ்டத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறார்கள் என்று அர்த்தம். எசேக்கியேல் 33:29 நாம் வாசிக்கும்போது, அருவருப்பினாலே ஸ்தோத்திரம், நாம் சாபத்தை சேர்ந்து விடுகிறோம், ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம், சாபம் நம்மை தொடருகிறதாக இருக்கிறது. எசேக்கியேல் 43:8 வாசிக்கும்போது, அருவருப்பினால் சில குடும்பங்கள் நாசமாக்கப்படுகிறது, அழிந்து போகிறதாக நாம் பார்க்கிறோம். தானியேல் 12:11 சொல்லுகிறது, அருவருப்பு கொள்ளை நோயை கொண்டு வருகிறது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு சபைக்குள்ள, ஒரு தேசத்துக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள நோய்கள், சாபங்கள் வந்து தாக்குகிறது என்று சொன்னால் இந்த அருவருப்பு தான் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த நன்மையை தடுக்கிற இந்த காரியத்தை விட்டு நாம் விலகி ஜீவிக்க வேண்டும், விலகி வாழ வேண்டும். வேதத்தை படித்தால்தான் அருவருப்பு எது என்று சொல்லி நமக்கு தெரியும். வேதத்தை படிக்காவிட்டால் எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் வேத வாசிப்பு, ஜெபம் மிக அவசியமாக இருக்கிறது. வேதம் வாசிக்கிறவர்கள் கர்த்தரை அண்டிக் கொண்டு ஜீவிக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் அவரை அண்டிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த வேத வசனத்தின்படி நாம் சரியாய் நடப்பதற்கு, சீராய் நடப்பதற்கு, நாம் ஒழுங்காய் நடப்பதற்கு, நேராய் நடப்பதற்கு, இயேசுவை நோக்கி நடப்பதற்கு வேத வாசிப்பு மிக அவசியம். அவரை அண்டிக் கொள்வது மிக அவசியம். அவர் வார்த்தை இல்லாமல், அவருடைய ஆலோசனை இல்லாமல் நாம் எதுவும் செய்துவிடக்கூடாது என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயத்தில்
ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார் பாருங்கள். எசேக்கியேல் 20:4, எசேக்கியேல் 22:2 இந்த அருவருப்பான பாழான சாபமான காரியத்தை ஜனங்களுக்கு வரவிடாமல் தடுப்பது அருவருப்பு என்று நீ அவர்களுக்கு தெரியப்படுத்து என்று இயேசு சொல்கிறார். அவர்களுக்கு தெரியப்படுத்து. ஒரு முறை அல்ல, 3 முறை சொல்கிறார். அவர்களுக்கு தெரியப்படுத்து, சொல்லிவிடு. எசேக்கியேல் 16:2 அப்படி சொல்லு. அவங்கள்ட்ட போய் சொல்லு, இது அவங்களுக்கு சொல்லு. அப்போதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க நன்மை கிடைக்காம தவிக்கிறாங்க, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் அநேகர் வேதனைப்படுகிறார்கள் என்று தேவன் ஊழியக்காரர்களுக்கு கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார். ஆகையினால தான் இன்றைக்கு இந்த டிவி வழியாக, இந்த ஜாய் டிவி வழியாக, யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக உங்கள் மத்தியில் இந்த அருவருப்பை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு பிரசங்கித்து வருகிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 14:6 சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யுங்க, திரும்புங்க. எங்கே திரும்பணும்? அருவருப்பான பாவமான சாபமான அசுத்தமான உலகத்தில் உள்ள மாயைகளில் பார்ப்பதை விட்டுட்டு தேவனை பார்ப்பதற்கு முற்றிலுமாக திரும்புங்க. திரும்ப வேண்டும். நீங்கள் தேவனோடு அவர் முகத்தை பார்க்க வேண்டும். அவர் முகத்தை பார்த்து அவரோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, நாம் திரும்ப வேண்டியது மிக அவசியம். அருவருப்புகளை விட்டுட்டு திரும்பணும். சிலர் திரும்புவாங்க, இங்கே 6 மாதம் அங்கே 6 மாதம் அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வாரத்தில் 7 நாளில் 3 நாள் ஆண்டவர் பக்கம், 3 நாள் உலகத்து பக்கம் சாங்கிடுவாங்க. அவங்களுக்கும் உலகத்துக்கு வித்தியாசம் இல்லாத மாதிரி ஒன்றாக கலந்துருவாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. விட்டுட்டு திரும்பணும்னு வேதம் சொல்லுது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எசேக்கியேல் 14:6 அதை விட்டுரு, அருவருப்பை விட்டுரு, அது தேவையில்லை, உதறி விட்டுட்டு நீ முழுமையாய் ஆண்டவரிடத்தில் திரும்பு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உங்கள் முகத்தை திருப்புங்க. முகம் முதல்ல அவர் பக்கமாக திரும்பணும். ஜெபத்தில் அவரை நோக்கி பார்க்கணும். உலகத்தை பார்க்கறது, இப்போ தேவையில்லாத காரியங்களை பார்ப்பது, அசுத்தமான காரியங்களை பார்ப்பது, பொல்லாங்கான காரியங்களை பார்ப்பது, நம்ம எதை பார்க்குறோமோ அது நம்ம சிந்தையில் இருதயத்தில் வந்து குடிகொண்டுரும். இப்போ நம்ம வந்து 4 பேர் சண்டை போடுறாங்க, சண்டை போடுறதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வைங்களேன். சண்டை போடுறதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறாங்க, அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அந்த காரியம் பூரா நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். சோத்திரம். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில், எங்கள் வீட்டில் ஒரு 5 வீடு தள்ளி அந்த வீட்டில் ஒரு 6 பேர் இருக்காங்க. எப்பவும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் கெட்ட வார்த்தை பேசவே மாட்டார். இப்போ அவரும் நல்ல கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. சொல்கிறாரு, ஐயா எப்படி தான் எனக்கு இந்த கெட்ட வார்த்தை எனக்குள்ளே வந்துச்சுன்னு தெரில, ஆனால் அவங்க பேசுகிறத கேட்டு கேட்டு பார்த்து அப்படியே எனக்குள்ளே வந்துடுச்சு. நம்ம எங்கள் குடும்பத்தில் இந்த பழக்கமே கிடையாது, ஆனால் அவங்க பண்ணுறத அப்போது நம்ம அந்த அந்த இதை விட்டுட்டு முழுமையாய் நாம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய முகத்தை இயேசுவை நோக்கி திருப்பணும். வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் வேறு எதையும் கண்டது கழுதையும் பார்த்துட்டு நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல், சபையில் கூட்டங்கள் வைத்திருப்பாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கூட்டங்களில் நம்ம போய் கலந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நம்முடைய முகம் அங்கே திரும்பி இருக்கணும். பைபிள் ஸ்டடிக்கு போகணும், உபவாச கூட்டத்துக்கு போகணும், காத்திருப்பு ஜபத்துக்கு போகணும், பெண்கள் கூட்டத்துக்கு போகணும், வாலிபர் கூட்டத்துக்கு போகணும், ஸ்தோத்திர கூட்டத்துக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும். இப்படி 3 மணி நேர உபவாசம், 7 மணி நேர உபவாசம், இந்த மாதிரி இந்த கூட்டங்களிலெல்லாம் கலந்து கொண்டு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். இப்படி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் திரும்பி வாழ்ந்தால் நமக்கு நன்மை நிச்சயம் கிடைக்கும். அதை யாரும் தடை பண்ண முடியாது. ஆனால் நம்ம இதை விட்டுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவருக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் இருந்தால் அந்த அருவருப்பு எப்போ நம்ம தாக்கும், எப்போ நமக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் நமக்கு தெரியாது. சில காரியங்களை நம்ம அறியாமலேயே நாம் இழந்து கொண்டே இருப்போம். ஆகையினால அந்த அருவருப்பை தள்ளி விடுங்கள் என்று எசேக்கியேல் 20:7 சொல்லுகிறது. அருவருப்பை தள்ளி விட்டுறணும். அதை கிட்ட கூட போகக்கூடாது, அதை நம்ம கூட வச்சுக்கிடவே கூடாது. என்ன செய்ய,
நம்ம குடும்பத்தில் பிறந்துட்டு அப்படின்னு கூட நம்ம நினைக்கக்கூடாதான். அவங்கக்கிட்ட இருக்கிற அருவருப்பை தள்ளி விட்டுறணும். நம்மக்கிட்ட இருக்கிற அருவருப்பை தள்ளி விடணும். இந்த அருவருப்புக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்கிற வண்ணமாக நாம் அருவருப்பை தள்ளி விட்ட வேண்டும். எசேக்கியேல் 44:6 சொல்லுகிறது, போதும் போதும், நீ இவ்வளவு நாள் அருவருப்புக்குள்ளே கிடந்தது போதும், நிறுத்து இதோட அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ அருவருப்பு! நீ என்னுடைய முழு சுதந்திரத்தையும் முழு ஆசீர்வாதத்தையும் நீ பெறவே முடியாது, ஆகையினால நீ இதை நிறுத்திக்கொள்ள என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி நம்ம திரும்பி வந்துட்டா, அப்படி நம்மை சுத்திகரித்து கொண்டால், அப்படி நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டால் வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் 37:23, இதிலிருந்து நான் உன்னை நீங்களாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நம்ம மனசில் இந்த அருவருப்பான காரியங்களை, அருவருப்பான சிந்தைகளை, அருவருப்பான பேச்சுகளை, அருவருப்பான கெட்ட பழக்க வழக்கங்களை அதை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இதை கற்றுக்கொள்ளக்கூடாது, நாம் இதை கற்றுக்கொள்ள முயற்சிக்க கூடாது, இந்த வழியாய் போகக்கூடாது. தான் சங்கீதம் தாவீது தெளிவாக சொல்கிறார், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத, அந்த பரியாசம் உனக்குள்ளே வந்துடும். உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பாவிகளுடைய வழியில் நிற்க. பாவிகள் எங்கே இருக்கானோ அந்த இடத்துல நம்ம எந்த வேலையும் வச்சுக்கிடக்கூடாதான். நம்ம வேலை எங்கே உண்டோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். பாவிகள் வழியில் போய் நின்றுட்டு அவன் என்ன செய்கிறான் பார்க்கலாம், இது ஏதாவது நமக்கு பிரயோஜனமாக இருக்குதா அப்படியெல்லாம் நம்ம அவங்ககிட்ட போய், பாவிகளிடத்தில் எந்த நன்மையும் இருக்காது. பரியாசக்காரிடத்தில், துன்மார்க்கனிடத்தில், கொடியவன்கிட்ட எந்த நன்மையும் இருக்காது. அருவருப்பு மாத்திரம், பாவம் மாத்திரம், சாபம் மாத்திரம், அழிந்து போகிற காரியங்கள் மாத்திரம், நாசமாக்கும் காரியங்கள் மாத்திரம்தான் அவங்ககிட்ட இருக்கும். அதைத்தான் ஏதாவது ஒரு ரீதியில் அவங்க நன்மையான எடுத்து வச்சிருப்பாங்க, ஆனால் அது அவங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சோத்திரம், அதை தள்ளிரு, அது வேண்டாம், அது நீ இதிலிருந்து நான் உன்னை ரட்சிப்பேன் சொல்கிறார், நீங்களாக்குவேன், ரட்சிப்பேன், சுத்தம் பண்ணுவேன். 3 காரியம் சொல்கிறார். அதிலிருந்து உன்னை நீக்கிடுவேன், அதிலிருந்து உன்னை ரட்சிப்பேன், மீட்டெடுப்பேன், உன்னை எடுத்துக்கொண்டு சபையில் வச்சு உன்னை சுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்தமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய விருப்பம் நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான். அதில் எந்த குழப்பமும் எந்த மாற்றமும் இல்லை. நான் அசுத்தமாக இருந்து கொண்டே நான் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நாம் சுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். எதிலிருந்து சுத்தமாக்கப்பட வேண்டும்? அருவருப்புகளிலிருந்தும் தீட்டுகளிலிருந்தும் நாம் சுத்தமாக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இதிலிருந்து மீட்டெடுக்கப்படுவதற்கு நாம் வேதத்தோடும் இயேசுவோடும் ஜெபத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ வேண்டியது அவசியம். அவருடைய செய்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தம் அவரிடத்தில் வர வேண்டும், அவரிடத்தில் திரும்ப வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரிடத்தில் அந்த வார்த்தைகளை கேட்டு எல்லா காரியங்களையும் நீக்கிவிட வேண்டும். நீக்கிவிட்டு அவருக்குள்ள நாம் ரட்சிப்புக்குள்ளாய் மாற்றப்பட்டு தேவனுடைய சபையிலே அங்கமாக வேண்டும், தேவனுடைய சபையிலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசுவின் வருகை மட்டும் நாம் சுத்திகரிக்கப்பட்டு நன்மையை சுதந்திரிக்க வேண்டும். ஆண்டவர் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மைகளை கெடுக்கிற 10 வகையான அருவருப்புகளையும் ஆண்டவரே இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த அருவருப்புகள் எங்களுக்கு 10 வகையான சாபத்தையும் 10 வகையான தீமைகளையும் கொடுக்கிறது என்று இந்த நாட்களிலே பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிறவர்கள், இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் நன்மையை சுதந்திரிக்க வேண்டும். இந்த நாட்களில் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் கிடைக்கணும், நல்ல எதிர்காலம் கிடைக்கணும், நல்ல பிள்ளைகள் சந்ததி கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், நல்ல உயர்வு கிடைக்கணும். அப்படி ஏங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க அற்புதம் செய்யும். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், இப்பொழுதே விடுதலை ஆகட்டும், இப்பொழுதே ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.